அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வணக்கம். நம்ம போன கிளாஸில் வந்து மெயினாக ஒரு பகுதி பார்த்துருந்தோம். அதாவது பணி செயல்முறைமை, ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ட தொழிற்பாடு அல்லது அதோட சேவைகள் என்னன்றதை பற்றி பார்த்தோம். சரியா? அந்த சேவைகளின் அடிப்படையில் நம்ம பணி செயல்முறையோட சேவைகளாக பிரதான சேவைகள் ரெண்டு சென்னம். ஒன்று வந்து வன்பொருட்களை முகாமை செய்தலும், மற்ற வந்து பயனர் நட்பு இடைமுகம், அதாவது இன்டர்ஃபேஸை வழங்குறது தான் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நமக்கு ஆற்றக்கூடிய பிரதான பணிகள் ரெண்டுன்னு சொல்லி. சரியா? அந்த வகையில் கணினி வன்பொருட்களை முகாமை செய்கிறதுல நம்ம சில உப தொழிற்பாடுகள் அல்லது உப சேவைகளாக ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட், அதே நேரம் மெமரி மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சொல்லி இப்படியான உப சேவைகளும் பார்த்துருந்தோம். சரியா? அந்த வகையில் இது வந்து ஃபுல் கம்ப்ளீட்டட் கணினி முறைமையில் உள்ள வன்பொருட்களை முகாமை செய்தல் என்ற அந்த பணியை அல்லது அந்த சேவையை வந்து கணினி நமக்கு எவ்வாறு செய்துன்றதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பிரதான இரண்டாவது தொழிற்பாடு அல்லது இரண்டாவது பணி செயல்முறை ஒன்றோட சேவை தான் வந்து பயனர் நட்பு இடைமுகத்தை வழங்குதல். சரியா? அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நமக்கும் கணினிக்கும் இடையிலான இடைத்தொடர்பை ஏற்படுத்துறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸை வழங்குறது தான் கணினி சாரி பணி செயல்முறைமை நமக்கு ஆற்றக்கூடிய இரண்டாவது பிரதான பணியாக செல்கிறோம். சரியா? அந்த வகையில் கணினி நமக்கு தரக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குதானே, அது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் சிஎல்ஐன்னு செல்லக்கூடிய ஒரு வகையான இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு இருந்துச்சு. அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைமில் எப்படி கேள்வி வர சிஎல்ஐட விரிவு என்னன்னு சொல்லி 4 விடையை போட்டுருவான். அதில் எது பொருத்தமானதுன்னு சொல்லி கேட்டு அப்போ அதில் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்றது நமக்கு கிளியராக தெரியணும். சரியா? கமாண்டு சொன்னால் கட்டளைகள் அல்லது கட்டளை கோட்டு. சரியா? கமாண்ட் லைன் சொன்னால் கட்டளை கோட்டு இடைமுகம்னு சொல்லி வரும். அப்போ கட்டளைன்னு சொன்னால் கமாண்ட்ஸ். சரியா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேர்டை மட்டும்தான் குழப்புற கமாண்ட்ஸுன்னு கமெண்ட்ஸுன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டை போட்டு குழப்பி 4 விடையை தந்து இப்படி கேள்விகள் ஆரம்ப காலத்தில் வந்திருக்கு கடந்த காலங்களில். அதனால் அதை பார்த்துக்குங்க. சரிதானே? அப்போ கட்டளை கோட்டு இடைமுகம் என்ற அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஆனால் தற்காலத்தில் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி மறுவப்பட்டிருக்கு அல்லது எப்படி வந்து அபிவிருத்தி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் வரைவியல் பயனர் இடைமுகம், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக தற்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ் கூட ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது. சரியா? அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரிதானே? அப்போ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னால் அதில் வந்து ஆரம்பகால கணினிகளில் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சரி, அந்த வகையில் எந்த கணினி எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் அது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய எம்எஸ் டோஸ்ன்னு சொல்கிற இந்த பணி செயல்முறைமையில் தான் இருந்துச்சு. நம்ம இதுக்கு முதல் பார்த்தோம் பணி செயல்முறைமைக்கு சில உதாரணங்கள். அந்த உதாரணங்களில் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பணி செயல்முறைமை தான் இந்த எம்எஸ் டோஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் டோஸ்ன்னு சொல்கிற இந்த பணி செயல்முறைமை. சரியா? இந்த பணி செயல்முறைமை பயன்படுத்தப்பட்ட அந்த ஆரம்ப காலங்களில் தான் இந்த கட்டளை கோட்டு இடைமுகமான கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அல்லது சிஎல்ஐன்னு சொல்கிற இன்டர்ஃபேஸ் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. சரியா? தற்காலத்திலையும் சிஎல்ஐ என்ற அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்குது தான், ஆனால் நம்ம பயன்படுத்துகிற இல்லை. ஏன்னு சொன்னால் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால பயன்படுத்துகிறதில்ல. சரியா? இதை பாருங்கள், இதுதான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்ற. சரியா? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் என்றால் எப்படி இருக்கும்னு சொன்னால் இப்படி வந்து தனி பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்கும். சரியா? இதில் வந்து நம்ம ஒரு கமாண்ட்ஸாக டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்டர் பண்ண 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 என்ன நடக்கும்னு சொன்னால் நம்மளை ஒவ்வொரு பகுதிக்கு கொண்டு போகும். இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு என்னத்துக்கு இருக்குது? அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி கணினியில் நமக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்வதற்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு வேலையை ஒன்று செஞ்சு கொள்ளணும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் வந்து ஒரு மியூசிக் ஒன்று கேட்கணும். அப்போ மியூசிக் ஒன்று கேட்கணுன்றது எந்த தேவையாக இருந்தால் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நானும் கணினியும் தொடர்பு கொள்ளணும். இது தொடர்பு கொள்றதுக்கு எனக்கு இடையில அந்த இடைமுகமாக செயற்படுறது தான் இந்த சிஎல்ஐ என்ற ஆரம்பகால இந்த இன்டர்ஃபேஸ். சரிதானே? நிஷாத் கீரவானாம். சரியா? அப்போ வந்து இந்த சிஎல்ஐன்ற இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த கமாண்ட்ஸ் மூலமாக நான் கமாண்ட்ஸில் டைப் பண்ணி பண்ணி என்டர் பண்ண என்னை வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டு அல்லது அந்த மியூசிக் வந்து எந்த ஃபைல்ஸுகளுக்கு இருக்கோ அந்த ஃபைல்ஸுக்கு என்னையை கொண்டு போய் அந்த பாட்டை அந்த மியூசிக்கை வந்து ப்ளே பண்ண வைக்கும். சரியா? இப்போ நான் பயன்படுத்துகிற இந்த கணினி அல்லது இந்த லேப்டாப் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். எனக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தேவையில்லை. எனக்கு கமாண்ட் லைன் தேவைன்னு சொன்னால் எனக்கு சர்ச் பண்ணி எடுக்கலாம். சிஎம்டின்னு அடித்தால் வரும். சரியா? கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்கிறதுக்கு
இந்த பாருங்க எடுத்து காட்டுறேன். இந்த இருக்கு, இதுதான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இது வந்து எந்த கிராஃபிக்கலும் இதில் இருக்காது. ஜஸ்ட் கமாண்ட்ஸை மட்டும் டைப் பண்ணி நம்ம என்டர் பண்ணுவோம். பண்ண அது ஒவ்வொரு பக்கத்துக்கு மூவ் ஆகும். சரியா? இப்போ பாருங்க, நான் வந்து எனக்கு பைத்தண்ட வேஷனை வந்து எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? நான் பைத்தன் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வேஷன் சொல்லி அடிக்கேன். என்டர் பண்ணா நாட் ஃபவுண்ட் ஒன்று காட்டுது. வெயிட், நோட் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வேஷன் இந்த காட்டுது பாருங்க. ஏன்னா வந்து என்னத்துல இருக்கக்கூடிய நோட், அதாவது நோடுன்னு சொல்லி என்னோட சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் எத்தினா அது வேஸ்ட்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதை நான் கமாண்டில் கொடுத்துருக்கேன். இதை எனக்கு கிராஃபிக்கலாக போய் ஒரு கிளிக்கில் பார்த்துட்டு இருந்துச்சு ப்ராப்பர்ட்டிஸில். ஆனால் இதை நான் கமாண்ட் மூலமாக பார்த்துருக்கேன். இந்த பாருங்க, இதுக்கு நான் எவ்வளோ கடினப்பட வேண்டியிருக்கு. நோடுன்னு டைப் பண்ணி ஹைஃபன் ஹைஃபன் வேஷன் டைப் பண்ணி இந்த கமாண்ட் எல்லாம் தெரியாத ஆக்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறது கடினமாக இருக்கும். இப்போ இதில் காட்டுது வேஷன் 22.16.0ன்ற வேஷன் தான் பயன்படுத்தப்படுதாம் எனக்கிட்ட இருக்கிற நோட் சாஃப்ட்வேர். இல்லையா? இப்படி வந்து இந்த வேலைகளை செய்து கொள்றதுக்கு வந்து அதாவது இந்த கமாண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ அறிவுபூர்வமாக ஐடி தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை வந்து ஆப்பரேட் பண்ண இயலுமாக இருக்கும். சரியா? ஆனால் தற்காலத்தில் இருக்கக்கூடிய கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யாராலையும் சிறிய ஒரு நாலேஜை வச்சு யூஸ் பண்ண இயலுமாக இருக்குது. இதான் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சரிதானே? இப்போ வந்து சின்டெக்ஸ்களை பயன்படுத்தி இந்த கமாண்ட்ஸ்களை பயன்படுத்தப்படுற இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து பயன்படுத்தப்படுற இல்லை. சரியா? அதிகமாக சொல்லப்போனால் வந்து சில நெட்வொர்க் வேலைகளுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து செக்யூரிட்டி பேப்பர்ஸ்க்காக மட்டும்தான். சரியா? அது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற இல்லை. அதனால் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரெண்டு வகை இருக்கு. கொண்டு வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அடுத்து வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுதான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து இப்போ தற்காலத்தில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற, அதாவது நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ், அதே நேரம் லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், இது அவ்வளோத்துலையும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விண்டோ தான் இப்படி, அதாவது ஒரு ஸ்க்ரீன்னு செல்வோம் அல்லது விண்டோன்னு சொல்லுவோம். சரியா? இதில் வர இந்த இன்டர்ஃபேஸுக்கு தான் வந்து நம்ம செல்ற வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரியா? இந்த இன்டர்ஃபேஸில் வந்து முக்கியமான 4 கூறுகள் இருக்குது. சரிதானே? இந்த பிரதான 4 கூறுகள் இருக்கும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும்னு சொன்னால் அதில் முதலாவது தான் வந்து விண்டோ. அதுக்கு வந்து விம்ப்னுவோம். சரி, அந்த பாருங்க, விம்ப்னு சொல்லி அதை வந்து ஒரு குறுகிய ஒரு அழகாக செல்வோம். இதில் முதலாவது என்னன்னு சொன்னால் விம்ப்ட முதலாவது சாரளம் அல்லது விண்டோஸ்ன்னுவோம். இந்த விண்டோஸ்ன்ற இந்த முழுமையான இந்த பகுதிக்கு, சரிதானே, நம்மளுக்கு எது தோற்றம் காட்டுதோ அந்த இன்டர்ஃபேஸில் நமக்கு எதெல்லாம் தோணுதோ அது அவ்வளோத்தையும் முழுமையாக வச்சு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறனால அது விண்டோண்டுவோம். சரிதானே? அடுத்தது ஒன்று சொல்லுவோம் வந்து ஐக்கன். அதாவது இந்த விம்பில் இருக்கக்கூடிய இந்த ஐட மீனிங் வந்து ஐக்கன். ஐக்கன் சொன்னால் படவுருன்னு சொல்கிறேன். சரியா? படவுரு என்னன்னு சொன்னால் இந்த இருக்குது தானே, ஒவ்வொரு சாஃப்ட்வேர், ஒவ்வொரு ஃபோல்டர், இதுகளெல்லாம் வந்து நமக்கு காட்சி அளிக்கிற ஒரு தோற்றம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு தோற்றம் இப்படி வந்து ஐக்கன்ஸாக தோற்றம் பெறும். இதுகளுக்கு தான் சொல்கிற ஐக்கன்ஸ் விளைக்கா. இதுகளுக்கு நம்ம ஐக்கன்ஸ். சரியா? அதே நேரம் இந்த பாருங்க, சாரளம் அல்லது விண்டோன்னு சொன்னால் நமக்கு இதை வந்து முழுமையாக வைத்து பார்த்தால் நம்ம எந்த ஒரு வேலையை செய்து கொள்றதுக்கு அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த முழுமையான விடயங்களுக்கு நம்ம சொல்லுவோம் என்னது, சாளரம் அல்லது வந்து விண்டோஸ்ன்னு. சரிதானே? அடுத்தது வந்து மெனூஸ். சரியா? இதுகளுக்கு தான் வந்து செல்வோம் மெனூஸ். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், இதே நேரம் ஒரு டிலீட் பண்ணணும், ஒரு காப்பி பண்ணணும், இப்படியான தேவைகளுக்கு எல்லாம் நம்ம ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டியிருக்கும். அந்த பகுதி தான் வந்து மெனுவாக இருக்கும். சரியா? அதுகள் இல்லாமல் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது. அதே நேரம் அடுத்த வந்து பாயிண்டர். ஏதோ ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆக வேண்டியிருக்கும், ஃபோர்வர்ட் ஆக வேண்டியிருக்கும். அப்போ அதை செலக்ட் பண்ணி ஃபோர்வர்ட் ஆண்டால் கட்டாயம் இந்த பாயிண்டர் இருக்கணும். இந்த பாயிண்டர் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஃபோர்வர்டாக மூவ் ஆக இயலாமல் இருக்கும். அதனால் இந்த 4 விடயமும் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருந்தால் இது 4ம் பிரதானமாக இருக்கும். சரியா? இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுக்கும் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அப்போ இன்டர்ஃபேஸுன்றதை நமக்கு தாரது யார்? ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தரக்கூடிய இந்த
இன்டர்ஃபேஸஸ் வந்து 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப எம்எஸ் டோஸ் தவிர்ந்த அனைத்து பணி செயல்முறைமைகளையும் பயன்படுத்தப்படுறது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து அனைத்து பணி செயல்முறைமைகளையும் பயன்படுத்தப்படுது. ஆனால் இந்த எம்எஸ் டோஸ் என்ற பணி செயல்முறைமையில் மட்டும் இந்த அதாவது இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. சரியா? அப்போ ஓஎஸ் தரக்கூடிய அந்த பிரதான தொழிலான இரண்டாவது இன்டர்ஃபேஸை வந்து வழங்குறன்றதும், அதே நேரம் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து 2 வகை இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸும் என்னென்ன வகை, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, அது வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் பயன்படுத்தப்படுதுன்றது கிளியரா எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. இந்த இன்டர்ஃபேஸஸ் பற்றின பகுதி வந்து ஃபுல்லாக கிளியரா எல்லாரும் போடுங்க சேட்டில் குயிக். குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, மிச்சம் டைம் எடுக்கணும். ஓகே. அடுத்த பாருங்க, அடுத்த ஒரு பகுதி ஒன்று என்னென்னு சொன்னால் பணி செயல்முறை மேலே பயன்படுத்தப்படுற, இது வந்து உங்களோட சிலபஸ் ஓர்டருக்கு நான் போகிறேன். சரியா? பணி செயல்முறை மேலே பயன்படுத்தப்படுற பிரயோக மென்பொருட்கள் என்ன, இது வந்து என்னத்தை செல்லுதுன்னு சொன்னால், பிரயோக மென்பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம பார்த்தோம். நம்மளோட தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்து பிரயோக மென்பொருட்களாக இருக்கும். அல்லது சிஸ்டம் சாஃப்ட்வேர்களுக்கு உள்ளடங்காத அனைத்து சாஃப்ட்வேர்ஸும் வந்து இந்த பிரயோக மென்பொருட்கள் அல்லது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கும். சரிதானே? அப்போ அப்படி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராக இருக்கிறது வந்து எல்லா கம்ப்யூட்டர்லையும் ஒரே மாதிரியாக இருக்காது. எந்த பர்பஸ் வேறு, இன்னொருத்தர பர்பஸ் வேறு. அப்போ அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து இங்கே பாருங்க, இதில் சொல்லப்படுறது என்னன்னா பணி செயல் முறைமையில் காணப்படும் பிரயோக மென்பொருட்கள். பொதுவாக பணி செயல் முறைமைக்கு பொதுவாக அது வந்து அன்றாடமாக அதுக்கு தேவைப்படுற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வந்து சில பிரயோக மென்பொருட்களை டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இல்லாட்டியும் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லை, அதை அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு அலர்ட் ஒன்று வரும், இதை ஆக்டிவ் பண்ணுங்கள், இதை அப்டேட் பண்ணுங்க. அதில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். என்னதுக்குனால் அது ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கு ஏதோ ஒரு தேவை ஒன்று இருக்கும். சரியா? அந்த பிரயோக மென்பொருட்களால் ஏதோ ஒரு தேவை இருக்கும். அது இப்போ உங்களுக்கு விளங்குமதி என்று சொல்லி. சரியா? அப்போ அப்படியான தேவைகளுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் சில பிரயோக மென்பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் முதலாவது வந்து பேக்கப் சாஃப்ட்வேர். சரியா? பேக்கப் சாஃப்ட்வேர்னு சொன்னால் காப்பு மென்பொருண்டுவோம். இது வந்து பேக்கப் பண்ணி வைக்கும். அதாவது நமக்கு வந்து எதிர்கால தேவைகள் கருதி நம்ம ஏதாவது கோப்புரைகளை வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும், அது டிலீட் ஆகினாலும் திரும்ப எடுத்துக்கொள்ளணுன்ற பர்பஸுக்காக நமக்கு இந்த பேக்கப் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதில் வந்து கோப்பிகளை வந்து அந்த கோப்புக்களை வந்து பிரதி எடுத்து வச்சுக்கொள்ள இயலும். சரியா? இதுக்காக யூஸ் பண்ணப்படுற சாஃப்ட்வேர் தான் பேக்கப் சாஃப்ட்வேர்ன்ற. இது வந்து பொதுவாக இப்போ ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு எரேஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் அப்போ நமக்கு எல்லா டேட்டாஸும் வந்து டிலீட் ஆகிடும். அப்படியான சந்தர்ப்பத்தில் டிலீட் ஆகப்படாதுன்ற அந்த எதிர்கால தேவை கருதி நமக்கு இதில் பேக்கப் பண்ணி வைக்கலாம். சரியா? அதுக்கு பயன்படுத்தப்படுற சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து பேக்கப் சாஃப்ட்வேர்ஸ்ன்ற. அதே நேரம் இதுகள் வந்து பொதுவாக அறிவுக்கு தான் போட்டிருக்கும். இதை நல்லா கொஞ்சம் கவனிங்க. சரிதானே? இது வந்து எதிர்காலத்தில் தேவைப்படும். அடுத்து வந்து டிஸ்க் ஸ்கேனர்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பொதுவாக கணினியில் பேசிக்காக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். சரியா? டிஸ்க் ஸ்கேனர்னு சொன்னால் நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் என்ன சரி குறைபாடுகள் இருக்கான்னு சொல்லி அதை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணும், பரீட்சிக்கும். சரி, அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த டிஸ்க் ஸ்கேனர்னு சொல்கிற சாஃப்ட்வேர்ஸ். அதே நேரம் டிஸ்க் டீஃப்ரக்மெண்டேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லியும் அதாவது டீஃப்ரக்மெண்டேஷன் அடுத்தது வந்து நான் மெயினாக விளக்கம் படிச்சு தரதுக்கு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் உங்களுக்கு அது என்னென்னு விளங்கும். சரி தானே? டீஃப்ரக்மெண்டேஷனை அப்படியே நான் விட்டுட்டு போகிறேன்னு என்ன சொன்னால் நம்ம இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கிளியராக விரிவாக படிக்க போகிறோம் இன்றைக்கு. அதனால் அதை விடுங்க. அதே நேரம் ஃபைல் கம்ப்ரெஷன், அதாவது கோப்புகளை சுருக்குது. அதாவது கொள்ளளவை வந்து இப்போ 50 MB இருக்கக்கூடிய ஒரு கோப்புன்னு சொன்னால் அது 20 MB சுருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். சரிதானே? அதே நேரம் டாஸ்க் மேனேஜர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். டாஸ்க் மேனேஜர்னு சொன்னால் கணினியில் இருக்கக்கூடிய மெயினான சேவைகளை வந்து
அதில் ஏற்படக்கூடிய சில பிழைகள், அதே நேரம் அதோட பழைய நிலைமை, சரியா, அதோட வளமையான நிலைமை ஒன்று இருக்குமே, சாதாரண நிலைமை, அந்த நிலைமைக்கு ஒரு சாஃப்ட்வேரை அல்லது ஒரு டிரைவரை கொண்டு வரணும்னு சொன்னால் அதில் வந்து டாஸ்க் மேனேஜரில் தான் செய்வோம், சரிதானே. அதே நேரம் டிஸ்க், அதாவது சிஸ்டம் டயக்னோசிஸ் டூல்னு சொன்னால் கணினியில் இருக்கக்கூட வழுக்கள், அதாவது பிரச்சனைகள், இதுகளை வந்து கண்டறிகிற ஒரு பொறிக்கு செல்வோம், டயக்னோசிஸ் டூல்னு சொல்லி. இதெல்லாம் வந்து கணினியில் ஓஎஸில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், சரியா. அடுத்து வந்து நச்சு நிரல் அதாவது நச்சு நிறம் மென்பொருண்டுவோம், என்டி வைரஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லி கணினியில் இருக்கக்கூடிய வைரஸை வந்து தடுக்கிறது, அதே நேரம் வைரஸை வந்து நீக்கிறது, வைரஸ் சார்ந்த அலர்ட்டுகளை நமக்கு தாரது, இந்த வேலைகளை செய்யும். அதே போல் கிளிப் போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்து நம்மட கணினியில் இருக்கக்கூடிய கோப்புகள், வேறு வேறு விடயங்கள், இன்டர்ஃபேஸஸ், இதில் வந்து வெட்டுற அந்த மாதிரி கருமங்களுக்கு இது தேவைப்படும். அதே போல் இந்த சிங்க்ரனைசேஷன் டூல்னு சொல்லி ஒன்று இருக்கும், சரியா. இது டூல்னு சொல்லி தானே அதில், அதாவது கம்ப்யூட்டரில் வந்து சிங்க்ரனைசேஷன் டூல்னு சொல்லி தான் காட்சி அளிக்கும். டேட்டா சிங்க்ரனைசேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லி தந்திருக்காங்க, சரி தானே. அதோட சரியான பேர் டூல்னு சொல்லி தான் காட்சி அளிக்கும். இதன் மூலமாக வந்து முதன்மை தேகத்தில் உள்ள உறுதித்தன்மையை வந்து பேணையிலும். அதே போல் டிஸ்க் பார்ட்டிஷன் சாஃப்ட்வேர், டிஸ்க் பார்ட்டிஷன் சாஃப்ட்வேர்னு சொன்னால் நம்ம உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பொதுவாக விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் போனால் டிஸ்க் வந்து லோக்கல் டிஸ்க் சி, லோக்கல் டிஸ்க் டி, இப்படி வந்து பார்ட்டிஷன் பண்ணப்பட்டிருக்கும், பிரிக்கப்பட்டிருக்கும், சரியா. இந்த வேலையை செய்கிறது வந்து இந்த டிஸ்க் பார்ட்டிஷன் சாஃப்ட்வேர். அதே போல் இந்த ஸ்க்ரீன் சேவர்னு சொன்னால், ஸ்க்ரீன் சேவர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து நம்மளோட கணினியை வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண வச்சு ஆட்டோவாக பிளக் ஆகும். திரும்ப வந்து கீபோர்டில் வந்து கையை வச்சால், கீபோர்டில் அல்லது மவுஸில் அது திரும்ப ஒன்றாகும் மீன் அது காட்சி அளிக்கும் இன்டர்ஃபேஸ். இந்த வேலையை செய்கிறது இந்த ஸ்க்ரீன் சேவர் என்ற சாஃப்ட்வேர். அதே போல் அடுத்து வந்து சிஸ்டம் ப்ரொஃபைல். இந்த சிஸ்டம் ப்ரொஃபைல் தான் வந்து கணினியில் இருக்கக்கூடிய வன்பொருட்கள், மென்பொருட்கள் சார்ந்த விவரங்கள், அது சார்ந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கொள்கிறது தான் இந்த சிஸ்டம் ப்ரொஃபைல். வெயிட். அதே நேரம் நெட்வொர்க் யூட்டிலிட்டிஸ், இது வந்து நெட்வொர்க் சார்ந்த சகல விடயங்களையும் மேற்கொள்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நெட்வொர்க் சார்ந்த செயற்பாடுகளை செய்கிறதுக்கு உதவி புரியும்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ அந்த வேலைகளை வந்து செய்கிறது வந்து யாருன்னு சொன்னால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் யூட்டிலிட்டிஸ்ன்ற இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் இதையெல்லாம் செய்யும், சரிதானே. இதான் கணினியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பொதுவாக வந்து இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ஸ்டால் பண்ணால் பொதுவாக நமக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நமக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய பொதுவான பிரயோக மென்பொருட்கள் தான் இது, சரியா. இது வந்து பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற இல்லை, ஏதாவது பிரச்சனைகள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்குன்னா மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு வந்து இதை எடுத்துக்கொள்ளுங்க, சரிதானே. ஓகே, அடுத்து வந்து பயன்பாட்டு செய்நிரல்கள், சரியா. பயன்பாட்டு செய்நிரல்கள்னு மெயினான ஒரு பகுதி இருக்குது. இது வந்து பொதுவாக ஏ லெவலுக்கும் தேவையான ஒரு நாலேஜ். நீங்கள் ஒரு ஏ லெவல் ஐடி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து மெயினாக தேவைப்படுற ஒரு பகுதி தான் இந்த பயன்பாட்டு செய்நிரல்கள், சரியா. இந்த பயன்பாட்டு செய்நிரல்கள் வந்து 3 விடயங்கள் பொதுவாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நடக்கும். ஒன்று வந்து வட்டு பிரிவிடல், சரியா. டிஸ்க் பார்ட்டிஷனிங் அல்லது பார்ட்டிஷன் சொல்லி இதுக்கு முதல் சொன்னேன் அதை தனது, அதாவது அந்த வட்டு பிரிவிடல், லோக்கல் டிஸ்க் டிசி, இப்படி வந்து வட்டை வந்து பல தரப்பாக பிரிக்கிறது நம்ம, சரியா, கேட்டகரைஸ் பண்ணுறது. அதே நேரம் டிஸ்க் ஃபார்மேட்டிங் சொல்ல, அதாவது வட்டை வந்து வடிவமைத்தல் அல்லது ஒழுங்கமைத்தல்வோம். அதே போல் அடுத்து வந்து ஃப்ரக்மெண்டேஷன் அல்லது டீஃப்ரக்மெண்டேஷன் சொல்லி சொல்லுவோம். இதுகள் வந்து என்னன்றதை வந்து விளக்கமாக பார்ப்போம், சரியா. அடுத்ததாக விளக்கமாக பார்ப்போம். முதலாவது வந்து டிஸ்க் பார்ட்டிஷனிங் மீன் பிரிவிடல், சரியா. ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பொதுவாக ஹார்ட் டிஸ்க் வந்து வட்டமாக தானே இருக்கும், உள்ளுக்கு வந்து வட்டமாக தான் இருக்கும், சரி. அதுதான் டிஸ்க்குன்னு சொல்கிறேன். அதாவது பரிதி ஷேப்பில் இருக்கும், இப்படி தான் இருக்கும், சரியா. இப்படி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொன்னால் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய பகுதிகளை லோக்கல் டிஸ்க் டி, அதே நேரம் லோக்கல் டிஸ்க் சி, இப்படி வந்து ஒவ்வொரு பகுதியாக அந்த வட்டை பிரிக்கிறேன், சரியா. பிரித்து இதில் இப்போ நான் வந்து சாங்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறேன்.
அல்லது காப்பி பண்ணுறேன். அதே நேரம் இந்த சி பகுதியில் என்ன கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை நான் வேற பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி அந்த வட்டில் வேற சேவ் பண்ணி வைக்கேன். இப்படி வந்து நமக்கு எதிர்காலத்தில் வந்து எந்த பிரச்சனைகளும் ஏற்படப்படாது. அல்லது நான் எந்த லேப்டாப்பே வந்து 2 3 பேர் யூஸ் பண்ணுறேன். அப்போ யூஸ் பண்ண வந்து இப்போ நான் ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி வச்சால் அதுக்குள்ளுக்கு இன்னொரு ஆளுங்க சேவ் பண்ணும். அப்போ அதை வந்து குழப்பமாக இருக்கும். அப்படி தேவைகளுக்காக வந்து டிஸ்கை வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுது. உனக்கு சி எனக்கு டி அல்லது இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல வகையான பலதரப்பட்ட தரவுகள் இருக்கும். அப்போ அந்த தரவுகளை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுது. இந்த இப்படியான தரவுகளை சிலையும் இப்படியான தரவுகளை டிலையும் நான் இதை சேவ் பண்ண போகிறேன். அப்போ இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணணும். நம்ம கணினி எடுத்தோடனே வந்து அந்த கணினியில் வந்து ஒரு டிஸ்க் தான் இருக்கும். அந்த டிஸ்கை வந்து நமக்கு வேர்ச்சுவலாக அல்லது சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நமக்கு பார்ட்டிஷன் பண்ண எளிமையாக இருக்கும். பிரிவிடலின் அவசியம் சரியா. வட்டம் வந்து பிரிக்கமே என்று சொல்லி ஒன்று வந்து கணினியில் சேமிக்கப்படும் விடயங்கள் வெவ்வேறாக சேமித்தல் சரியா. வெவ்வேறாக சேமிக்கிறதுக்கு வந்து பிரிக்கிற. அதே நேரம் கணினியின் பணி செயல்முறைமைகள் பலவற்றை நிறுவுதல். அதாவது இப்போ இதில் வந்து லோக்கல் டிஸ்க் சியில் வந்து நான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணேனாக இருந்தால் எனக்கு டியில் வந்து வேறொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண இயலும். அப்போ எனக்கு இதை லினக்ஸை வந்து டியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி எனக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ண இயலுமாக இருக்கும். அப்படியான பர்பஸுக்கும் இந்த வட்டை வந்து பிரிவிடல் செய்ய இயலும். அடுத்து வந்து கணினியில் முறைமையின் தேவைகளை பூர்த்தி செய்தல் சரியா. அதாவது பணி செயல்முறைமையோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அதாவது இந்த எரர்ஸ் ட்ரபுள் ஷூட்டிங் இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் கணினிக்கு. இப்படியான பிரச்சனைகள் வந்து ஏதோ ஒரு டிஸ்க் வந்து அழிஞ்சு போய்த்துன்னு சொன்னால் மற்ற டிஸ்கில் உள்ளது வந்து பாதுகாக்கப்படும் விளைஞ்சா. இப்படியான பணி செயல்முறைமை தேவைகளுக்கும் வந்து என்ன செய்வோம், இதை டிஸ்கை வந்து பார்ட்டிஷன் பண்ணி வைப்போம். இதுதான் வந்து வட்டு பிரிவிடல்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே. வட்டு பிரிவிடல் கிளியரா? டவுட் இருந்தால் கேளுங்க. வட்டு பிரிவிடல்னா என்னோட விளங்கினால் கிளியர்னு போடுங்க குயிக்கா. எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்ப்போம். டிஸ்க் ஃபார்மட்டிங் அல்லது வட்டு வடிவமைத்தல்னா என்னன்னு சரி சரியா. வட்டு வடிவமைத்தல் சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு டிஸ்கில் நம்ம பல தரவுகள் தகவல்களை சேமிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த சேமிக்கிறதுக்கு பொருத்தமாக அதை வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கணும். இப்போ ஒரு டிஸ்க் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இவ்விடத்துல ஒரு தரவை நான் சேமிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 2 MB உள்ள தரவை சேமித்தால் இது வந்து என்ன செய்யும், 2 MB உள்ள தரவை வந்து ஃபுல் டிஸ்கையும் பிடிச்சிரும் இல்லைங்களா. அப்படி பிடிக்காம இதில் பார்ட்டிஷன் செஞ்சு சரியா. இப்போ வந்து நான் சிடின்னு சொல்லி பார்ட்டிஷன் செய்கிறேன். அப்படி செய்கிறது அந்த சிடிக்குள்ளுக்குள்ள பகுதிகளை சிறிய துண்டாக்கள் செய்கிறேன். குட்டி குட்டி துண்டாக்களாக செஞ்சு இந்த துண்டாக்கள் இப்போ 2 MB டேட்டானால் இவரை தான் சேவ் ஆகணும். 4 MB டேட்டானால் இவரை தான் சேவ் ஆகணும். 6 MB டேட்டானால் இவரத்தை தான் சேவ் ஆகணும். இப்படி வந்து இந்த இந்த இதுக்கு வந்து பல துண்டாக்கள் செஞ்சால்தான் இந்த ஒவ்வொரு தரவையும் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்ட போய் சேவ் ஆகும் ஒவ்வொரு இடத்துல சரியா. இப்படி இல்லாமல் இது வந்து வெறும் டிஸ்காக இருக்கும்போது நம்ம ஒரு தரவை மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண இயலுமாக இருக்கும். அப்போ இதை வந்து இந்த வடிவமைக்கணும் அல்லது இந்த இதை வந்து சரியான முறையில் ஒழுங்கமைக்காமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த அதாவது நம்ம இருக்கக்கூடிய தரவு தகவல்களை வந்து நமக்கு சேமிக்க சரியான முறையில் சேமிக்க இயலாமல் இருக்கும் சரியா. இதில் ஒரு நோட் செய்ய பாருங்க.
எமது வன்வட்டையோ நெகிழ்வட்டையோ மீண்டும் மீண்டும் நாம் வடிவமைக்கும் போது அதில் உள்ள தரவு மற்றும் தகவல்களை என்பன அழிந்து போகும். எனவே அவற்றினை காப்பெடுத்து வைத்துக் கொள்வது அவசியம். அடுத்து மேல் உள்ளது பாருங்க. எமது ஆரம்ப பயன்பாட்டிற்காக வன்வட்டில் உள்ள பளிச்சீட்டின் நிலையத்துள்ள தரவு மற்றும் தகவல்களை சேமிப்பதற்கு ஏற்றவாறு ஒழுங்கமைத்தல் தான் வந்து வட்டு வடிவமைத்தல் எனப்படும் இல்லையா. அதாவது நம்ம எதிர்கால வந்து ஒரு டேட்டா வந்து அழிப்போம், அதே நேரம் ஒரு டேட்டா வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். இப்படியான தேவைகள் இருக்கும்போது அதுகள் சரியான முறையில் அதில் இயங்கணும் தானே. அந்த டிஸ்கில் சரியான முறையில் இயங்குறதுக்குரிய அந்த ஆரம்ப கட்ட தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சு அது சரியாக வந்து வடிவமைச்சு வச்சு கொள்றதுக்கு தான் சொல்கிறேன் இந்த டிஸ்க் ஃபார்மட்டிங்கு. ஆனால் இந்த டிஸ்க் ஃபார்மட்டிங்கிற இந்த வேலை வந்து இப்போ தற்காலத்தில் வந்து வரக்கூடிய எல்லா ஹார்ட் டிஸ்க்லையும் அது அந்த ஹார்ட் டிஸ்கை தயாரிக்கிற கம்பெனியை வந்து டிஃபால்ட்டாக அதை செஞ்சு தான் நமக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதனால் அந்த வேலையை நம்ம செய்ய தேவையில்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அதை ஒட்டோவாக எடுத்துக்கொள்ளும். ஏன்னு சொன்னால் இப்போ கம்பெனிஸ் இதை வந்து செஞ்சு இன்க்ளூட் பண்ணி தான் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. சரிதானே. இதை வந்து வட்டு வடிவமைத்தல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலேஜுக்கு இதை வந்து அவங்களோட சிலபஸில் போட்டிருக்காங்க. சரியா. அப்போ வட்டு வடிவமைத்தல்லாம் என்னென்னு விளையிட்டா குயிக் அப்டேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். வட்டு ஒருங்கமைத்தல் அல்லது ஃப்ரெக்மெண்டேஷன் டீஃப்ரெக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது சரியா. இதில் ஃப்ரெக்மெண்டேஷன் அதே நேரம் டீஃப்ரெக்மெண்டேஷன் என்னன்றதையும் கிளியர் பண்ணுறேன். ஃப்ரெக்மெண்டேஷன் சொன்னால் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ டிஸ்கை வந்து வடிவமைச்சதுக்கு பிறகு டிஸ்க் வந்து என்ன செய்யும், பல பகுதிகளாக பல துண்டங்களாக இருக்கும். இந்த துண்டங்களில் ஒவ்வொரு பகுதியிலேருந்து தான் போய் சேவ் ஆகும் ஒவ்வொரு டேட்டா. அப்போ இதில் பாருங்கள், இவ்விடத்த ஒரு டேட்டா சேவ் ஆகியிருக்குது, இவ்விடத்த ஒரு டேட்டா சேவ் ஆகியிருக்குது, இவ்விடத்த ஒரு டேட்டா சேவ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஒழுங்கான முறையில் சேவ் ஆகி இல்லை. ஒவ்வொரு இதையும் நம்ம டேட்டாவை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு அது ஏதோ ஒரு பக்கத்தில் போய் சேவ் ஆகுது இல்லையா. ரெண்டமாக எங்கெங்கே போய் குந்திக்குது. அப்போ இது வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவ்விடத்தொண்டு சேவ் ஆகிருக்கு தானே, இவ்விடத்தொண்டு சேவ் ஆகிருக்கு சரியா. இவ்விடத்தொண்டு சேவ் ஆகிருக்கு, இவ்விடத்தொண்டு சேவ் ஆகிருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளுக்கு போய் சேவ் ஆகாது, அது எதுவும் சேவ் ஆகாது. என்ன காரணம்னு சொன்னால் அதுக்கு போகிறதுக்குரிய சரியான பாதை அதுக்கு இல்லை. அப்போ அது வந்து அவடத்த ஸ்பேஸ் ஆயிரும், அது வந்து ஒரு கிளஸ்டர் ஸ்பேஸ் ஆயிரும் சரியா. அப்படி ஸ்பேஸ் ஆனால் வந்து என்ன நடக்கும்னா அந்த பகுதி வந்து வீணடிக்கப்படுது இல்லை, சும்மா ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகுது, சும்மா ஸ்பேஸ் வந்து வீணடிக்கப்படுது. அப்போ இப்படியான விடயங்களை தவிர்ந்து கொள்வதற்கு தான் வந்து இந்த டீஃப்ரெக்மெண்டேஷன்ன்றது செய்கிற சரியா. ஃப்ரெக்மெண்டேஷன் தான் அல்லது ஃப்ரெக்மெண்டட் தான் இப்படி வாரது. எப்படி இந்த துண்டாக்கள், அதாவது ஒவ்வொரு பகுதி ஏதோ ரெண்டமாக போய் உளுந்து போய் ரெண்டமாக ஒரு இடத்துல போய் சேவ் ஆகி இருக்கிறதுக்கு தான் ஃப்ரெக்மெண்டேஷன் சொல்கிறேன். அந்த ஃப்ரெக்மெண்டேஷன் ஏற்பட்டத்தை நீக்கி சரியான முறையில் நம்ம கொண்டு வரத்துக்கு தான் சொல்கிற வந்து டீஃப்ரெக்மெண்டேஷன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம டீஃப்ரெக்மெண்டட் பண்ணோம்னு சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய அவ்வளோ டேட்டாவும் வந்து இப்படி ஓர்டருக்கு சேவ் பண்ணப்படும். அப்போ மற்ற ஸ்பேஸ் எல்லாம் இப்படி அழகாக கிளியராக இருக்கும் இல்லையா. இதுக்கு தான் நம்ம சொல்கிறது வந்து டீஃப்ரெக்மெண்டேஷன் அல்லது ஒருங்கமைத்தல்னு சொல்லி. இது விளங்கிட்டா டீஃப்ரெக்மெண்டேஷன் என்னண்டு. குயிக்காக அப்டேட் பண்ணுங்கள், விலங்கலாடி கேளுங்க, திரும்ப சொல்லித்தான். எல்லாரும் எல்லாரும் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்மட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல 95% பகுதி கம்ப்ளீட்டட் சரியா. இப்போ இருக்க போகிற ஒரு சின்ன பகுதி உண்டு, அதை பார்த்ததோட நமக்கு இந்த யூனிட் வந்து அதாவது 5th யூனிட் நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இந்த முழுமையான யூனிட் வந்து முடியுது.
முடிஞ்ச பிறகு நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று செய்வோம். இப்படி ஃபுல் பேப்பர் கிளாஸ், அதாவது பாஸ் பேப்பரில் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் என்ன வகையான கேள்விகள் வந்து இருக்கோ அந்த கேள்விகள் ஒருத்தையும் செய்கிற மாதிரி அடுத்த கிழமை வந்து ஒரு கிளாஸ் ஒன்று செய்வோம். சரிதானே? இப்போ வந்து இந்த பகுதியை பார்ப்போம். இது வந்து மிகவும் இலகுவான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதாவது கோப்பு முறைமைகளை இனங்காணல் அல்லது கோப்பு முறைமை இனங்காணல். சரியா? கணினியில் பயன்படுத்தப்படுற கோப்புகள் இருக்குது. கோப்புகள்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது என்றால் அது வந்து ஒரு டாக்குமெண்ட். என்னது? ஃபைல். சரி, அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைல். இதே நேரம் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது ஃபோட்டோவாக இருந்தது சொன்னால் அதுவும் வந்து ஒரு ஃபைல் தான். அது என்ன ஃபைல்? அது வந்து ஒரு இமேஜ் ஃபைல். இல்லைங்களா? வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ வந்து என்ன ஃபைல்? அது வந்து ஒரு வீடியோ ஃபைல். இதே மாதிரி கணினியில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து ஒரு ஃபைல் தான். அதாவது எதையும் வந்து ஒரு ஃபைல் டைப்பாக தான் நம்ம எடுப்போம். ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் அதுக்கு வந்து செல்ற வந்து இஎக்ஸி ஃபைல்னு சொல்லி, எக்ஸிக்யூட்டிங் ஃபைல்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ஒரு சாஃப்ட்வேரையும் கூட அப்படி தான் சொல்லுவோம். அந்த வகையில் கணினியில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து ஃபைல்ஸாக, கோப்புகளாகத்தான் கணிக்கப்படும் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமில். அப்போ ஒரு கோப்பை வந்து இனம் காண்றதுக்கு அதுக்கு அடிப்படையாக ரெண்டு விடயங்கள் இருக்கும். என்ன தெரியுமா? ஒன்று வந்து ஃபைல் நேம், அதாவது கோப்பின் பெயர். சரிதானே? ரெண்டாவது வந்து கோப்பு நீட்சின்னு ஒன்று இருக்கும். கோப்பு நீட்சின்னு சொன்னால் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன். சரிதானே? கோப்பின் பெயர்னு சொன்னால் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அந்த இமேஜுக்கு நான் ஏஎஸ்டின்னு கொடுத்துக்கொள்றேன். சரியா? அந்த ஏஎஸ்டின்னு கொடுக்குறது என்னது? அது வந்து ஒரு ஃபைல் நேம். சரி, அந்த ஃபைலுக்கு நான் கொடுத்துருக்கேன் நேம். ஆனால் இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன்டா என்னன்னு சொன்னால் அந்த ஃபைல் வந்து என்ன வகை, அதாவது இது வந்து ஒரு இமேஜா அல்லது இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டா அல்லது இது வந்து ஒரு வீடியோவா, இப்படி வந்து அது என்ன வகையான ஃபைல் டைப்பாக இருக்குதுன்றத வந்து அது பிரதிபலிக்கிறது அல்லது அதை யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தரக்கூடிய ஒரு க்ளூ தான் வந்து இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறது. சரியா? கோப்பு நீட்சின்னு சொல்லுவோம். இது வந்து கோப்பு நீட்சி எப்படி இருக்கும், கோப்பு நீட்சினா என்னன்றதை வந்து அடுத்து பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்க, கோப்பு நீட்சியை அவதானித்தல். இந்த கோப்பு நீட்சியை அவதானிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஃபைலுக்குள்ளே போய் ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளுக்கு போனால் பார்க்கலாம். சரிதானே? இங்கே பாருங்க, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது என்றால் இந்த சாஃப்ட்வேர் வகை தான் இது. எப்படி கண்டுபிடிக்கிற? இது வந்து ஃபைல் நேம். பாருங்க, கோப்பின் பெயர். இதுதான் கோப்பின் பெயர். பின்னுக்கு இருக்குது பாருங்க, டாட் இஎக்ஸின்னு சொல்லி. இந்த டாட் இஎக்ஸின்னு சொல்றது தான் வந்து என்னது? கோப்பு நீட்சி. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ஃபைல் நேம். இந்த டொட்டோட இருக்கிறது தான் வந்து என்னது? ஃபைல் எக்ஸ்டென்ஷன், அதாவது கோப்பு நீட்சின்னு சொல்லுவோம். சரிதானே? இப்போ பாருங்க, ஒவ்வொரு கோப்பு வகைகளும் கோப்பு நீட்சிகளும். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி, எக்ஸாமும் கேள்வி வர நல்லா பார்த்துக்கோங்க. என்னன்னு சொன்னால் டாட் இஎக்ஸின்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். சரிதானே? எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபைல்களுக்கு நம்ம இஎக்ஸின்னு சொல்லி தான் எக்ஸ்டென்ஷன் வரும், ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அதே நேரம் டாக்குமெண்ட் ஃபைல்களுக்கு டாக்ஸ்ன்னு வரும். சரியா? அதாவது வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஃபைல்ஸுக்கு வந்து இந்த டாக்ஸ்ன்னு தான் கோப்பு நீட்சி வரும். அதே நேரம் எக்ஸலில் யூஸ் பண்ணப்படுற அந்த ஃபைல் டைப்புகளுக்கு வந்து எக்ஸல் எஸ்எக்ஸ்ன்னு சொல்லி வரும். சரிதானே? அடுத்து வந்து பவர் பாயிண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் டைப்புக்கு வந்து பிபிடிஎக்ஸ்ன்னு வரும். அதே நேரம் எக்ஸஸ், அதாவது டேட்டா பேஸான எக்ஸஸ் நம்ம அடுத்தடுத்த படிக்கக்கூடிய பாடங்களில் வரும் அதெல்லாம். சரியா? அப்போ இந்த எக்ஸஸில் வந்து ஏசிசிடிபின்னு சொல்லி, அதாவது எக்ஸஸ் டேட்டா பேஸ்ன்ற அந்த சுருக்க குறியீடு ஏசிசிடிபின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணப்படும். இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி அடையாளம் காண்றதை நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். பாருங்க, என்கிட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்குது. சரியா? இமேஜ்னு சொன்னால் இந்த இருக்குது தானே, இந்த சவுண்டுன்னு சொல்லி ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. சரியா? சவுண்டுன்னு சொல்லி ஒரு பிக்சர் இருக்குது பாருங்க. இதுல இந்த சவுண்டுன்னு இருக்கிறது வந்து ஃபைல் நேம். இது நான் கொடுத்துருக்குற அந்த ஃபோட்டோவுக்கு கொடுத்துருக்குற நேம். இது வந்து எந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல இப்படி இருக்குது என்று கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இதுக்குள்ளுக்கு போனால், சாரி, ரைட், இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனால் இதில் காட்டும் பாருங்க, டைப் ஆஃப் ஃபைல். என்ன டைப் ஃபைல் இது? ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், அது என்ன ஃபைல்னு சொல்லி யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுற ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அப்போ இது என்ன டைப் நீங்கள் கேட்டிருக்கு பாருங்க, டைப் ஆஃப் ஃபைல். இது என்ன டைப்?
இதில் கொடுத்துருக்கு என்ன பிஎன்ஜி. பிஎன்ஜின்ற எக்ஸ்டென்ஷன் டாட் பிஎன்ஜிங்க பாருங்க இதுக்குள்ள டாட் பிஎன்ஜின்னு சொல்கிற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இது கொண்டிருக்காம். அப்போ டாட் பிஎன்ஜின்றது என்ன ஃபைலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன்? அது வந்து ஒரு ஃபோட்டோ அல்லது இமேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த பிஎன்ஜின்னு சொல்கிறேன். பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜேபிஇஜி இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஸுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷனாக எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். சரியா? இப்போ நான் போய் எக்ஸாம்பிளுக்கு வேற ஒன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு பிடிஎஃப் சரியா இந்த இருக்குது ஒரு பிடிஎஃப் உண்டு. இந்த பாருங்க இது வந்து ஒரு ரிசல்ட் சீட் பிடிஎஃப் உண்டு. இந்த பிடிஎஃப் வந்து இது பிடிஎஃப் தான் நான் கண்டுபிடிக்கிறேன் எப்படி? இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனால் பாருங்க காட்டும் டைப் ஆஃப் ஃபைல். இது என்ன டைப்பான ஃபைல்? இதில் இருக்குது டாட் பிடிஎஃப். அப்போ இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் இல்லையா? இப்படி தான் வந்து ஃபைல் டைப்ஸில் வந்து நம்ம அடையாளம் கண்டு கொள்கிறோம். சரியா? இது அடையாளம் கண்டு கொள்றதுக்காக நமக்கு யூனிக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பகுதி தான் வந்து இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ இப்போ பாருங்க பணி செயல்முறை மேலினால் கோப்பு தொடர்பாக பேணப்படும் மேலதிக விடயங்கள். ஒரு கோப்பு உண்டு சொன்னால் அதில் என்னென்ன விடயங்கள் இருக்கும்? கோப்புண்டால் ஃபைல். ஒரு ஃபைலில் வந்து ஃபைல் நேம் இருக்கும். சரியா? இந்த ஃபைல் வந்து எவ்விடத்தில் இருக்குதுன்னா அந்த இடம் இருக்கும், லொக்கேஷன். அதே நேரம் இது வந்து என்ன வகையான ஃபைல்னு இருக்கும், இந்த ஃபைலோட பருமன் இருக்கும். அதே நேரம் இந்த ஃபைல் வந்து எப்போ சேவ் பண்ணப்பட்டுச்சுன்னா டேட்டும் டைமும் இருக்கும். சரியா? இது வந்து எப்படி அதே இடத்துல போய் தான் பார்ப்போம். இப்போ நம்ம போய் பார்த்தோம். இப்போ இந்த ஃபோட்டோன்ற ஒரு ஃபைல் இருக்குது. இதை உள்ளுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி நான் ஷோமோ ஆப்ஷன் போய் ப்ராப்பர்ட்டிஸ் போய்த்தேன். போனால் இது அவ்வளோத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இது என்ன டைப் ஃபைல் பாருங்க? பிஎன்ஜி, அதாவது பிக்சர் ஃபைல். சரி தானே? இப்போ பாருங்க லொக்கேஷன் இது இடத்துல சேவ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இடம் என்ன டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க யூசர்ஸ்ன்ற இதுக்குள்ளுக்கும் ஏஎஸ்டின்ற லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணப்பட்டிருக்கு. சரி தானே? அதே நேரம் அடுத்த பாருங்க சைஸ் இது வந்து 120 கேபியை கொண்ட ஃபைலாக இருக்குது. சரி தானே? அடுத்த வந்து சைஸ் ஆஃப் டிஸ்க் அது தேவையில்ல. சரியா? இவ்வளவுதான். என்ன எவ்விடத்தை சேவ் பண்ணப்பட்டிருக்கு? சாரி டைம். சரியா? எக்ஸஸ் அதாவது இதை எப்போ கிரியேட் பண்ண டைம் இந்த பாருங்க வெனிஸ்டே ஜூன் 25 2025 4:11 இதை கிரியேட் பண்ணியிருக்கு. மோடிஃபை பண்ண டேட் அதே நேரம் எக்ஸஸ் பண்ண டேட் இன்றைக்கு எக்ஸஸ் பண்ணிருக்கேன் 2 மினிட்டுக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஷோ பண்ணப்படும். சரியா? இப்படி வந்து ஒரு கோப்பு உண்டு சொன்னால் இவ்வளோ விடயங்கள் அந்த கோப்பில் வந்து உள்ளடங்கி இருக்கும். சரிதானே? ஓகே, இவ்வளோ தான் உங்களோட சிலபஸ். இதோட வந்து சிலபஸ் கம்ப்ளீட்டட். அதாவது இந்த 5th யூனிட்ல மொத்த சிலபஸும் கம்ப்ளீட்டட். சரியா? இதோட வந்து உங்களோட இந்த 5வது யூனிட் வந்து முடியுது. அப்போ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன உங்களோட அடுத்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுற இல்லை அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இது சார்ந்த பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்வோம். இந்த 5வது யூனிட்ல வந்திருக்கு என்னென்ன பாஸ் பேப்பரில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கோ அதாவது அவ்வளோ கேள்வியை செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த 6வது யூனிட்டுக்குள்ளே போவோம். ஆறாவதுலேருந்து அங்கே கிரேட் 10ல் இருக்க அவ்வளோ பாடங்களை வந்து ஃபுல் ப்ராக்டிக்கல் பாடங்கள். சரியா? நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ் என்ற பகுதி அதில் ஒவ்வொரு சாஃப்ட்வேராக இருக்கும். ஃபுல் ப்ராக்டிக்கல் சார்ந்த பகுதிகளாக இருக்கும். அப்போ இன்றைய படித்த ஃபுல்லாக கிளியராக குயிக்காக அப்டேட் பண்ணுங்கள். ஃபுல் கிளியராண்டு என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன்றதை நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அது தெரியாண்டா திரும்ப கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரியா? ஃபைல் எக்ஸ்டென்ஷன்றதை வந்து நல்லா கிளியராக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் அது வந்து கொஞ்சம் கேள்விகள் வார ஒவ்வொரு கோப்பை வந்து தனித்துவமாக இது என்ன வகையான கோப்பு அது என்ன வகை கேட்டகரி கோப்புன்றதை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ஐடென்டிஃபையர் தான் வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன். சரிதானே? எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க கிளியரா என்ன மாதிரி டவுட் என்ன சரி இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுங்க, டைம் இருக்கு. எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? பிரச்சனை இல்லை, நமக்கு அழகா டைம் இருக்குது. அழகா கிளியர் பண்ணிட்டு நான் போவோம். என்ன மாதிரி
கிளியர் அப்போ. சரி, ஓகே. அப்போ வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். இந்த பேமெண்ட் பண்ணாதவங்க, இது வரைக்கும் ஜூன் பேமெண்ட் பண்ணாதவங்க பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா சரி இஷ்யூ இருந்தால் அதை வந்து தெரியப்படுத்துங்க. சரியா? எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தால் நான் வந்து நாளைக்கு தான் வந்து ஃபைனல் டேட் கொடுத்துருந்தேன். பிறகு நாளைக்கு வந்து செக் பண்ணுவேன். செக் பண்ணி அப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குதாக்களை வந்து அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். சரியா? அதனால் கட்டாயம் அப்படி பேமெண்ட் பண்ணாதவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன சரி இஷ்யூ இருந்தால் அதை தெரியப்படுத்துங்க. சரியா? சரி, ஓகே. அப்போ கிளாஸை முடிச்சுக்கொள்கிறேன்.